கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுக்கான தனி நிர்வாக மாவட்டத்தை முஸ்லிம் காங்கிரஸ் கோருவதன் மூலம் இனங்களுக்கிடையில் முருகல் நிலை ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ள நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பிரதேசங்களைச் சேர்ந்த தேர்தல் தொகுதிகளை ஒன்றிணைத்து தனியான முஸ்லிம் நிர்வாக மாவட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குறித்த கோரிக்கை உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை உள்ளடக்கிய கடிதம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜாந்தவுக்கு 2012ஆம் ஆண்டு அனுப்பியிருந்தது. இந்த யோசனை தொடர்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜாந்தவிற்கு கடந்த வாரமும் கடிதம் ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி இன்று எம்மிடம் தெரிவித்தார். நியாயமான சில விடயங்களே அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதனை விட தன்னால் தற்போதைக்கு எதனையும் கூற முடியாது எனவும் ஹசன் அலி தெரிவித்தார். அரசியல் பயணத்தில் இணைந்துள்ள பிரதிநிதிகள் கோரிக்கை விடுக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு செயற்படுகின்றனர். எனினும் அவ்வாறு கோரிக்கை விடுப்பதில் தவறில்லை. ஜனநாயக வியூகத்தில் அதனை தவறில்லை என்று கருதுகின்றேன். அரசியலமைப்புக்கேற்ப பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து செயற்படுகின்ற நாம் ஒவ்வொரு பிரஜைகளினாலும் விடுக்கப்படுகின்ற கோரிக்கையின் நியாயத்தன்மை தொடர்பில் அரசியலமைப்பிற்கேற்ப பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து செயற்படுகின்ற நாம் ஒவ்வொரு பிரஜைகளினாலும் விடுக்கப்படுகின்ற கோரிக்கையின் நியாயத்தன்மை தொடர்பிலும் அது மாத்திரமின்றி கொள்கைகளின் அடிப்படையிலும் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்றோம். தேவைகளுக்கேற்ப அது செயற்படுத்தப்படும். கல்முனை பிரதேசத்தின் இந்த விவகாரம் தொடர்பில் நிர்வாக ரீதியில் பதில் வழங்குவதாக இருந்தால் அதற்கு ஓரிரு வாரங்களில் பதில் வழங்க முடியாது. பாரிய அளவில் முழு நிர்வாக கட்டமைப்பிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தோன்றாத வகையில் அது இடம்பெற வேண்டும். சிலவேளை இதுபோன்ற விடயங்கள் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த முடியும். இதனை விட எதனையும் தற்போது கூற முடியாது. இந்த விடயம் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு பாரிய பிரச்சனை. முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் பிளவுபடுத்துவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கின்ற இந்த முயற்சி தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம். முஸ்லிம் மக்களுக்காக இந்த கட்சி சேவையாற்றியுள்ளதாக நான் கருதவில்லை. அந்த கட்சியை விட நாம் அந்த மக்களுக்காக பேசுகின்றோம், அவர்களின் உரிமைகளுக்காக முன்னிற்கின்றோம். எனினும் அவ்வாறு செயற்படாது இந்த நாட்டில் ஏற்படுத்த போகின்ற வன்முறைகளை நிறுத்துவதற்கு பிரதமர் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக நான் இதனை அரசாங்கத்துக்கு கூறுகின்றேன். இது மிகவும் மோசமான வன்முறையாகும். முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான சிநேகபூர்வ உறவுகளை இல்லாமல் செய்கின்ற வன்முறையாகும். எனவே இது குறித்து அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். இந்த நாட்டில் தனியான பிரிவுகளாக பிளவுபடுத்துவதாக இருந்தால் ஏனைய மாகாணங்களில் என்ன நடக்கும் என்பதனை சிந்திக்க வேண்டும். அவர்கள் தங்களது இனம் தொடர்பில் சிந்திக்கின்றனர். அவ்வாறு இடம்பெறுமாக இருந்தால் முழு நாட்டிலும் பிரச்சனைகள் ஏற்பட முடியும். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதே ஜனாதிபதியினதும் அரசாங்கத்தினதும் விருப்பமாகும். இதேவேளை இனம் மற்றும் மதத்தை அடிப்படையாக வைத்து மாவட்ட அலகுகளை பிரிக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விடுத்துள்ள யோசனையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக ஜாத்திக ஹெல உரிமையை தெரிவிக்கின்றது. முஸ்லிம் மக்களை ஏனைய இன மக்களிடமிருந்து பிரிப்பது ஒரு இனவாத மற்றும் பிரிவினைவாத செயற்பாட்டிற்கு வழிவகுக்கும் என அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது முஸ்லிம் மக்களின் பூரண ஆதரவை பெற்றுக் கொள்ளும் ஒரு நடவடிக்கையே இதுவென அந்த கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்துக்கு கிழக்கு மாகாண சபை அரசாங்கத்துக்கு இல்லாம போகுது. டிஎன்ஏ முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுதுன்ற நேரத்தில் ரவுஃப் ஹக்கீமை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்கள் சொன்னதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு நான் அம்பார்ல தரப்போறோம் இன் ரைட்டிங் கொடுத்திருக்கேன் சுசில் பிரேமஜான் ஹசன் அலிக்கு. இந்த தேர்தல் காலத்தில் நினைக்கவான தேர்தல் காலத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி கேட்கிறாங்க. இல்ல பழைய அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம். அம்பாறை மாவட்டத்தை இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கரையோர மாவட்டமாக ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மாவட்டத்தை கோரியிருக்கின்றது. உண்மையில் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கோருவது அது அவர்களுக்கு ஒரு நியாயமாக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் இந்த விடயம் தற்போதைக்கு அது ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்ற தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் இப்பொழுது நோக்கி கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே அந்த ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வருமாக இருந்தால் இந்த விடயத்தை நாங்கள் பரிசீலிப்பதற்கு ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிர்வாக அலகு தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்துள்ள யோசனை ஓர் இனவாத பிரேரணை எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. பிரிவினைவாதத்திற்கு வழிவகுக்கும் இந்த செயற்பாடு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கண்ணிவடி மூலம் தகர்ப்பதை போன்றது எனவும் இதில் சிக்க வேண்டாம் என அரசாங்கத்தை அந்த கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் குறுகிய லாபங்களை கருத்தில் கொண்டு பிரிவினைவாத கனவு காணும் இந்த விடயம் தொடர்பில் புத்தியுள்ள முஸ்லிம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் தேசிய சுதந்திர முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.